பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிறாங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து தானே ஜெபிக்க போகிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்ம உலகம் முழுது இருக்கிற நம்மை, பல மொழி பேசக்கூடிய நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறாரு. அப்படி இணைந்து நாம் இத்தனை பேர், பல லட்சம் பேர் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்திற்கு போகும்போது அந்த ஜெபம் தூபமாய் தேவ சமூகத்தில் போகுமா? அந்த ஜெபத்தை பார்த்த உடனே ஆண்டவர் கட்டாயம் அதற்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கிறார். அதுதானே கடந்த நாட்களிலே நம்ம பார்த்தோம். நாம் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் கிரியை செய்து மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. சில சமயம் ஜெபத்திற்கு பதில் வர தாமதிக்கும். அவர் அவருடைய வேளையில் அதற்கான பதிலை கட்டளையிடுவார். நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் தேவன் அவருடைய வேளை, அந்த டைமில் நமக்கு பதில் தருவதை பார்க்க முடியும். அதனால் உடனே ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கூடாது. என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். எப்பொழுது அந்த ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம ஜெபித்ததற்கு கட்டாயம் பதில் வரும். நம்மை உலகம் முழுதிருந்து இத்தனை பேரை இணைத்து ஜெபிக்க வைக்கிறதே அவர் தானே. கர்த்தர் தான் நம்மளை ஜெபிக்க வைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த ஜெபத்தின் மேலே ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கிறார். ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்களுடைய ஜெபத்தை கவனமாக கேட்கிற ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நாம் சில காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். எதுக்கு சொன்ன போகிறீங்க? உங்களுக்கு அற்புதம் செய்யத்தானே ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார், ஜெப நேரத்தை தருகிறார். இல்லை, அப்போ நமக்காக ஜெபிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு தருகிறாரே. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் தர்றார்ல. எவ்வளோ பேர் அற்புதம் பெற்றுக்கொள்கிறாங்க இல்லை? இன்றைக்கும் அந்த சாட்சிகளெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்ல. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற அற்புதமான இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் சொன்ன போகணும்? எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன். நடந்தாலும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறதுனால வரக்கூடிய எல்லா தீமையான காரியத்தை நன்மையாய் மாற்றி விடுவார். அதனால் கர்த்தருக்குள்ளே எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. சரியா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்களுக்கு ஏதோ வியாதின்றாங்க, ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, நான் அப்படி கேள்விப்பட்டேன், ஏதோ ரொம்ப கஷ்டமாமே அப்படின்னா ஆமாங்க அப்படின்னு அப்படி அழுகையெல்லாம் பேசுகிறாங்க. அதனால் என்ன, எல்லாம் வரும் போகும். இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், எல்லாம் சரியாயிருன்னு சந்தோஷமாக சொல்லுங்கள். ஆண்டவர் அது கவனமாக கேட்பார். அப்போ இயேசு என்ன நினைப்பார்? என் பிள்ளை என் மேலே எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்தால் இப்படி சந்தோஷமாக சொல்லணும், நான் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தணும்னு சொல்லி இயேசு அற்புதம் செய்வார். அதனால் சந்தோஷமாக இருங்க. சரியா? சரி, இப்போ அந்த சாட்சிகளை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க. இதே மாதிரி அற்புதம் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை, சமாதானம் தேவை, சுகம் தேவை, ஒரு அற்புதம் நடக்கணும், தடைகள் மாறணும், அந்த அற்புதத்தை காண போகிறீங்க. அதுக்கு ஜெபிக்கும் போது, நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தான் தேவன் நமக்கு பதில் தருவார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகும்படிக்குத்தான் வசனம், இந்த சாட்சிகள் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிறாரு. இந்த சாட்சிகளை கேட்கும்போது அப்போ இயேசு எனக்கும் அற்புதம் செய்வான், விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகும் பாருங்கள். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்து விடுவார். அதனால தான் இந்த சாட்சிகள் உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. சில சாட்சிகளை வாசிக்கிறேன். 2 சகோதரி கல்யாணி, சென்னையிலிருந்து ஒரு சகோதரி சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கிற சாட்சியை கவனிங்களேன். அம்மாவும் அப்பாவும் பீடி சுற்றும் வேலை பார்த்து வந்தார்கள். பீடியின் உள்ளே வைக்கும் தூள்களை நான் 5 வயதாக இருக்கும்போதிலிருந்தே சாப்பிட பழகினேன். பாருங்கள், பீடி சுற்று தொழில் செய்திருக்கிறாங்களா? அந்த தூளை சாப்பிட்ற 5 வயசு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நாளடைவில் அந்த பழக்கம் என்னை அடிமைப்படுத்தியது. நான் பள்ளிக்கூடம் போகும்போது கூட அந்த பீடி தூள்களை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து எடுத்து செல்வேன். ஊர்களுக்கு போனாலும் கூட தூள்களை என்னுடன் எடுத்து போவேன். எனக்கு விபரம் தெரிந்த நாளிலிருந்து நான் செய்வது தவறு, போதை என்று எனக்கு தெரிந்தது. ஆனாலும் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. தப்புன்னு தெரியுது, இது பாதிப்புன்னு தெரியுது, வெளியே வர முடியல, அது இல்லாமல் இருக்க முடியல. அதான் சொன்னேன், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. நாம் நீதிமொழிகள் 5:22 வேதத்தில் சொல்லியிருக்கிறது,
பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டிவிடும் என்பதாக. அப்போ அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அடிமைப்படுத்துகிற வல்லமை. என்னங்க பாவத்துக்கு கூட ஒரு வல்லமை இருக்குமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு பின்னால் இருக்கிறது பிசாசு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு அசுத்த ஆவி, பிசாசனுடைய கிரியை இருக்கிறது. மதுபான பழக்கம்னா குடி வெறியின் ஆவி, அவங்கள விட நினைச்சாலும் விட முடியாது. சிலருக்கு இச்சையாக தூண்டக்கூடிய இச்சையின் ஆவி, அது தப்புன்னு தெரியும், அதுலேருந்து வெளியே வர முடியாது. அதே மாதிரி எரிச்சலின் ஆவி, யாரை பார்த்தாலும் எரிச்சல் பட்டுக்கிட்டே இருப்பாங்க, பேசினா எரிச்சல், அது மாதிரி ஒரு எரிச்சலின் ஆவி அவங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அதே மாதிரி ஒவ்வொரு பாவ பழக்கம் நம்ம அடிமைப்படுத்துகிறதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பொல்லாத அசுத்த ஆவி, அது அன்கிளீன் ஸ்பிரிட், நம்முடைய அசுத்தமான கிரியைகளை நடப்பிக்க வைக்கிற ஆவி என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதுலேருந்து ஒரு விடுதலை வேணும். அந்த விடுதலை கொடுக்க தான் இயேசு வந்தார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் சாத்தானை. அதனால் இயேசுவின் நாமத்தினால விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? அதான் நடக்கிற விஷயம். சரி, இங்கே பாருங்கள், சின்ன வயதிலிருந்தே இந்த பீடி தூளுக்கு அடிமையாகிவிட்ட ஒரு மகள் பாருங்கள், எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து நான் செய்வது தவறு, போதை என்று எனக்கு தெரிந்தது. ஆனாலும் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. எனக்கு இப்பொழுது வயது 35. எத்தனையோ முறை விட நினைத்த போது என்னால் விட முடியவில்லை. அந்த அளவிற்கு அந்த போதை என்னை அடிமைப்படுத்தியது. 30 வருஷம் அதுக்கு அடிமையாக இருந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தபோது நீங்கள் சொன்ன ஒரு தேவ செய்தி என்னை அதிகமாய் அசைத்தது. என்ன தேவ செய்தி? நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றும் அதை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் பேசினது என்னை சுட்டி காண்பித்து எனக்காக பேசினது மாதிரியே இருந்தது. இல்லை, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம். அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், மனுஷன் கட்டி வைத்திருக்கிற ஆலயமாக தேடி போய் இங்கே தான் கடவுள் இருக்கார், அங்கே தான் கடவுள் இருக்கான்னு தேடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த மனுஷன் கையினால் கட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. நான் வாசம் பண்ணுவது உன்னுடைய இருதயம், உன்னுடைய சரீரம்தான் என்னுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாதிரி ஆண்டவருடைய ஆலயம் நம்முடைய சரீரம். பாருங்கள், அந்த ஆலயம் கட்டும்போது அதாவது பிரகாரம், அப்புறம் உள்பிரகாரம், அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலம், எருசலேம் தேவாலயத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனுஷனுடைய சரீரமும் 3 பகுதிகளை உடையது. வெளியில் சரீரம், அப்புறம் ஆத்மா, அப்புறம் ஆவி. அப்போ இந்த 3ம் உள்ளது. ஒரு தேவாலயத்தின் அமைப்பில் தான் மனுஷனுடைய சரீரம். இங்கே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுறார், உங்களுக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் வாசம் பண்ணுகிறதே உன்னுடைய சரீரத்தில். அப்போது ஒரு மனிதன் கோயில் கட்டி, சர்ச்சை கட்டி, அதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீனாக இருக்கணும், நம்ம அதை ஆராதிக்கிற இடம்னு சொல்கிறோம். அப்போ சரீரம் ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடியது. அப்போ சர்ச்சில் இயேசு இல்லையா அப்படின்னு கேட்டால், சர்ச்சில் நம்ம கூடி வரும்போது இயேசு வருவார். எல்லாரும் வெளியே போயிட்டு கதவை மூடிட்டா சர்ச்சுக்குள்ளே இயேசு இருக்க மாட்டார். இதான் உண்மை, வேதத்தின் சத்தியம் அதுதான். சர்ச்சுக்குள்ளே ஆளே இல்லைன்னா இயேசு இருக்க மாட்டார். யாராவது ஜெபிக்க முழங்கால் போட்டுட்டா அவங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஆராதிக்க கூடி வரும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் வறுமை தவிர ஆள் இல்லாத இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுவது இல்லை. இதான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணுறதே நமக்குள்ளே தான். நீங்கள் எங்கே ஆண்டவரை தேடிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்களுக்குள்ளே வர்றதுனால நீங்கள் கடவுளாயிட முடியாது. இது அப்படி ஒரு கோஷ்டி அலைகிறாங்க, நீயே கடவுளாயிடலாம், அப்புறம் நீ அப்படியே ஆக 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 நீ தான் கடவுள் அப்படின்னு. கடவுளாக ஆக முடியாது. நீ கடவுளாகனா ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் செத்துருங்க, அடங்கமணி 3ஆம் நாளை உயிரோடு எழும்புங்க, கடவுள் நீ நம்பலாம். அது மாதிரிலாம் ஆக முடியாது. கடவுள் என்கிறவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தமாக இருக்கிற ஒரு தேவன். மனிதன் கடவுளை போல வாழ அழைக்கப்பட்டு பிரயாசப்படணும். நம்ம இயேசுவை போல வாழ அர்ப்பணிக்கணுமே தவிர இயேசுலாம் ஆக முடியாது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதனால் கடவுளில் ஆக முடியாத மனிதன். இது மனிதனுடைய தவறான போதனை. மனிதனை கடவுளாக்கி அவனை அடிமைப்படுத்தி அவனை சிறுமைப்படுத்தி அவனுக்குள்ளே சாபத்தை கொண்டு வருவதற்கு சாத்தானுடைய தந்திரம். முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் 2 பேரை சாத்தான் வஞ்சிக்கும் போது நீயே கடவுளாயிடலாம், அதான் அவனுடைய சொன்ன முதல் காரியமே. நீ பழத்தை சாப்பிட்டீன்னா நீயே நன்மைதைமை அறிஞ்சு கடவுளை மாதிரி ஆயிடலாமே. இதான் சாத்தானுடைய போதனை. நீ கடவுள் ஆயிடலான்னு ஒருத்தர் சொன்னால் அது சாத்தானுடைய போதனை. மறந்துடாருங்க. மக்களை கவர ஏமாற்ற பண்ணுகிற காரியம் அப்படிலாம் இல்லை. நம்ம
ஆண்டவருடைய உதவியினால் பரிசுத்தமாய் வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், மனுஷன் நம்முடைய சரீரம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயம், நமக்குள்ளே தான் வாசம். அப்போது நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறதுல கவனமாக இருக்கணும் என்பதுதான் சொல்லப்படுகிறார். அந்த வார்த்தை சொன்ன உடனே, நீங்கள் சொன்னது என்னை சுட்டி காண்பித்து எனக்காக பேசினது மாதிரியே இருந்தது. அன்று என்னை ஒப்பு கொடுத்து அழுது ஜெபம் செய்தேன். உண்மையான மனம் திரும்புதல். அதான் பார்த்து கண்ணீரோடு நான் தப்பு பண்ணுறேனே, பாவத்தில் இருக்கிறேனே, இயேசுவே எனக்கு பாவத்தில் விடுதலை வேணும், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், மனம் திரும்புதல், ஒரு திருப்பம் அங்கே உண்டான போது, இப்பொழுது தூள் சாப்பிடுவதை விட்டு 1 மாதம் ஆகிவிட்டது. அந்த நினைப்பு கூட எனக்கு இப்பொழுது இல்லை. நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். என் 30 வருட பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி துதிகளை செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, கல்யாணி என்கிற சகோதரி 30 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து உண்மையாக ஜெபித்த உடனே விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். ஏதோ ஒரு பாவத்தை விட முடியலல்ல, செல்ஃபோன் அதில் ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமையாக்கி வச்சுருக்கு. ரம்மி விளையாடுறது, கேம் விளையாடுறது, அது மாதிரி சில தவறான காரியம் உங்களை அடிமையாக்கி வச்சுருக்குதில்ல. இன்றைக்கி உங்களுக்கு விடுதலையின் நாள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் பாவம், தப்புன்னு எனக்கு தெரியுது, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி விடுதலை. சரி, அடுத்து பாருங்கள், ஒரு சகோதரி சொர்ணக்கிளி, திருநெல்வேலியிலிருந்து சொர்ணக்கிளி என்கிற சகோதரி எழுதியிருக்கிறாங்க. நான் ஒரு இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். எங்களுக்காக ஒரு சொந்த வீடு கட்ட முடியாமல் பல தடைகள் வந்தது. என் மகளுக்கும் திருமணத்திற்கான சரியான வரன் கிடைக்காமல் இருந்தது. ஊரடங்கு காலத்தில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை ஃபோனில் பார்த்து, அந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் இயேசுவை தெரிந்து கொண்டேன். இயேசுவையே என் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானமும் பெற்றுக்கொண்டேன். தொடர்ந்து என் குடும்பத்திற்காக, தேசத்திற்காக ஜெபம் செய்தேன். இயேசு விடுவிக்கிறார் புத்தகம் ஒன்று எனக்கு கிடைத்தது. அதில் நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கிறது என்ற வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு ஒரு செய்தியும் இருந்தது. வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அதை வைத்து தொடர்ந்து விசுவாசத்துடன் ஜெபம் செய்து வந்தேன். பெரிய ஆச்சரியம், இயேசு சொன்னபடி நாங்கள் வீட்டையும் கட்டி முடிக்க உதவி செய்தார். என் மகளுக்கும் நல்ல ஒரு கிறிஸ்தவ மகன் கிடைத்து திருமணமும் முடிக்க இயேசு உதவி செய்தார். பல வருட கனவான வீட்டையும் கட்ட செய்து என் மகளுக்கும் நல்லதொரு கிறிஸ்தவ மணமகனை கிடைக்க செய்த இயேசுவுக்கு நன்றி. 2 காரியம், 2மே என்ன சொல்ல, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் சொல்லுவாங்கள்ல. அந்த 2மே ரொம்ப கஷ்டம். அது பணம் கஷ்டங்கள் வந்துடும், போடுற பட்ஜெட்டுக்குள்ளே நிற்காதுன்னு. இந்த 2 காரியத்தில் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார் பாருங்கள். அவங்க இயேசுவை சொந்தமாக்கி கொண்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வது மதம் மாறுவது அல்ல, கடவுளை நமக்கு சொந்தமாக்கி கொள்வது. வானத்தை பூமி உண்டாக்கின கடவுளை நமக்கு சொந்தமாக்கி கொள்வது. இப்போ யாரை கேட்டால் எங்கெங்கே இருக்கார் கடவுளை, எனக்குள்ளே இருக்கிறார்ல, இயேசு என் கூட இருக்கிறார்ல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அனுபவம், அதான் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அப்போ நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர், அவரை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுவது, அவ்வளோதான். இயேசுவை நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன். அவர் எனக்கு தகப்பனாக இருக்கார், கடவுளாக இருக்கிறாரு, தாயாக இருக்கிறாரு, சிநேகிதனாக இருக்கிறாரு, ஆறுதலாக இருக்கிறாரு, ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்படி எல்லா விதத்திலும் இயேசுவும் கூட இந்த உதவி செய்கிறவர். அவரை சொந்தமாக்கி கொண்டு அவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்துடும். அவ்வளோதான். உங்கள் கூடவே ஒருவர் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும், உங்களோட பேசுவதை உணர முடியும். அதுதான் இயேசுவோடு வாழுகிற ஒரு அனுபவம். சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் அவர் போய் கும்பிட்டா வந்து அப்படி அல்ல. எல்லா நாளும் எல்லா நேரமும் இயேசு என் கூடவே இருக்கிறார் என்கிற ஒரு பிரசன்ன உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் ஒரு இனிமையான வாழ்க்கை, அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் நீங்கள் அழைக்கப்படுகிறீங்க. பாருங்கள், இந்த சொர்ணக்கிளி என்கிற இந்த சகோதரிக்கு தேவன் இந்த பாக்கியத்தை கொடுத்தார். நன்றி. அடுத்து சகோதரி ராதா திருப்பூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இப்போ நீண்ட காலமான வியாதி, நீங்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். என்ன நடந்தது? நான் கடந்த 18 வருடமாக தலைவலியினால் பாதிக்கப்பட்டு இருந்தேன். யாராவது சத்தமாக பேசினாலோ, டிவியின் சத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலோ, எனக்கே கொஞ்சம் கோபம் வந்துவிட்டால் தலைவலி வந்துவிடும். தலைவலி வந்துவிட்டால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவிற்கு மிகவும் பயங்கரமாக வலிக்கும். எப்பொழுதும் என்னுடன் மாத்திரை வைத்திருப்பேன். மாத்திரையை போட்டாலும் கூட சில நேரங்களில் மாத்திரையின் வீரியத்தை தாண்டியும் தலைவலிக்கும். கண்களில் இருந்து நீர் வடிய ஆரம்பித்துவிடும். இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தேன்.
கடந்த மார்ச் மாதம் உங்களுடைய ஜெபத்தில் இணைந்து நானும் என் தலை மீது கை வைத்து ஜெபம் செய்தேன். அன்றிலிருந்து எனக்கு தலைவலி வரவே இல்லை. நன்றாக இருக்கிறேன். இப்பொழுது நான் மாத்திரையும் போடுவதில்லை. என் 18 வருட நோயிலிருந்து வேதனையிலிருந்து எனக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 18 வருஷம் தீராத தலைவலி. விசுவாசத்தோட வீட்டில் இருந்து கொண்டே தான் ஜெபித்தாங்க. இயேசு சுகம் கொடுத்துட்டார். அப்போது இயேசு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டேன்னு சொல்லிங்க. உங்கள் கூட, உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்தில் நீங்கள் வீட்டிலேருந்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குதில்ல, 18 வருஷம் வியாதி போயிடுறதில்ல, பிசாசு ஓடுதில்லை. இந்த சாட்சியை கேட்குறீங்களா? அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? நீங்கள் எங்கேருந்து இயேசுவேன்னு கூப்பிட்றீங்களோ அங்கே இயேசு இருக்கிறார். அவர் தான் கடவுள், எங்கு வியாபித்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர். அவரை தேடி வேறு எங்கே நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்குள்ளே என்ன நினைக்கிறோம்? நம்ம வருத்தி, நம்மளை கஷ்டப்படுத்தி, நம்மளை காயப்படுத்தி, நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு கடவுளை தேடினா ஆண்டவர் இறங்கி நம்ம ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தவறான நம்பிக்கைகள். நம்ம அப்படியே வளர்க்கப்பட்டதுனால, மைண்டில் அப்படியே ஆயிட்டதுனால. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களை வருத்தி கொண்டு என்ன நன்மை பெற்றுக்கொண்டீங்க? என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கிறது? தொடர்ந்து அதை வருத்தி கொண்டே தானே இருக்கிறோம். நம்ம வருத்தி கொண்டு நம்ம ஆசீர்வாதம் பெற முடியாது. நமக்காக இயேசு தன்னை வருத்தி கொள்ள ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவை சுமந்தார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் காயப்படுத்தப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார். எதுக்காக? நமக்கு பரிகாரத்தை உண்டாக்க. இப்போ அதை சொல்கிறாங்க. ஏன் நம்மளை வருத்தி கொண்டு கடவுளை வணங்கணும்னா, பரிகாரம். உன்னை வருத்திக்க, உன்னை கஷ்டப்படுத்திக்க, அதை பார்த்து கடவுள் இறங்குவார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளை, நான் உன்னை உண்டாக்கினேன், நான் உனக்காக என்னை வருத்தி கொள்கிறேன், உனக்காக நான் அடிபடுறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்துறேன், உனக்காக நான் சிலுவை சுமக்கிறேன். நீ விசுவாசித்தா மட்டும் போதும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீ விசுவாசித்தா போதும். அப்போ உனக்காக நான் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். நீ சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அவரை குறித்து என்ன சொல்லப்படு தெரியுமா? அவர் தான் பரிகாரி. அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பரிகாரி, பரிகாரத்தை செய்து முடித்தவர். அதனால் நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்துட்டு விசுவாசத்தோடு கூப்பிடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். புரியுதா உங்களுக்கு? சரி. இப்போது இன்னொரு சகோதரர் ஜெபராஜ், சென்னை. கடந்த 2 மாதமாக அஜீரண கோளாறினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். 2 மாதம் போராட்டம். என்னால் ஒரு அரை இட்லி சாப்பிடுவது மிகவும் கடினமாக இருந்தது. சாப்பிடுகிற பொருள் அப்படியே வெளியே வந்துவிடும். நான்வெஜ் உணவு, அரிசி சாதம் சாப்பிட முடியாமல் இருந்தேன். 1 மாதமாய் அதற்கான மாத்திரை எடுத்தும் கூட எனக்கு சரியாகவில்லை. எனக்கு குடல் முழுவதும் எண்டோஸ்கோப் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கு முன்பாக கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்த அச்சீவர்ஸ் ஜெபத்தில் நானும் கலந்து கொண்டேன். அச்சீவர்ஸ் ஜெபத்தில் எனக்கு என்ன அற்புதம் நடக்கப் போகுது என்று தான் நினைத்தேன். ஆனால் ஜெபத்தில் இயேசு என்னுடைய பெயரை உங்கள் மூலமாக கூப்பிட்டு என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் குறிப்பிட்டு அஜீரண கோளாறுகள் எல்லாம் இப்பொழுது சரியாகிறது என்று சொன்னீர்கள். பேரையே சொல்லி அவனுடைய வியாதியை ஆண்டவர் சொல்கிறார். அதான் இயேசு செய்கிற அற்புதம். அவனுடைய பேரை சொல்லி இதுதான் அவனுடைய பிரச்சனை, குடலில் இருக்கிற பிரச்சனை, அதான் இயேசு குணமாக்குகிறார். அவ்வளோதான். பெரிய ஆச்சரியம். அன்றிலிருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இரவிலே நன்றாக சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ட உணவு எதுவும் எனக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கவில்லை. இயேசு என்னை அற்புதமாய் நடத்தி வருகிறார். நான் போக வேண்டி இருந்த எண்டோஸ்கோப் பரிசோதனைக்கு போகவில்லை. 2 மாதம் அஜீரண கோளாறினால் அந்த குடல் பாதிக்கப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த எனக்கு இயேசு கொடுத்த பரிபூர்ண விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் குடும்பம், உங்கள் சரீரத்தில் விடுப்ப ஏதோ ஒரு பாதிப்பு, உங்களுடைய கல்லீரல், உங்களுடைய மண்ணீரல், அல்லது உங்களுடைய லங்ஸு, அல்லது உங்களுடைய ஜீரண உறுப்பு, உங்களுடைய கர்ப்பப்பை, ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் இயேசுவே என்னை தொடுங்க, சரிப்படுத்துருங்கன்னா இயேசு சரிப்படுத்திடுவார். பாருங்கள், ஆண்டவர் அற்புதமாக சுகமாக்கி இருக்கிறார்ல. அடுத்து ஒரு சகோதரி பாருங்கள், நீங்கள் குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த சகோதரியுடைய சாட்சியை கேளுங்க. சகோதரி ஆக்னஸ் ஷைனி ரேச்சல், கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு திருமணமாகி 7 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். குழந்தை இல்லாத காரணத்திற்காக என் சொந்தங்கள் மத்தியில் நான் பல அவமானங்களை சந்தித்து இருக்கிறேன். திருமணம் ஆனதிலிருந்தே ஒவ்வொரு மாதமும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து பிரெக்னன்சி கிட் வைத்து பரிசோதனை செய்து கொள்வேன்.
நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி பிரெக்னன்சி கிட்டு வாங்குவதை பார்த்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்பவர்கள் என்னை கேலி செய்திருக்கிறார்கள். உடனே அந்த கடையை தவிர்த்து வேறொரு கடையில் வாங்க ஆரம்பித்தேன். அந்த அளவிற்கு ஒரு பிள்ளைக்காக நான் ஏங்கி நின்றேன். பல மருத்துவ முயற்சிகளை செய்து எல்லா முயற்சியும் தோல்வி அடைந்தது. கடைசி முயற்சியாக IVF என்ற முறையும் செய்து பார்க்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் நான் ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய ஜெப நேரத்தில் நானும் கண்ணீரோடு அழுது ஜெபித்தேன். என் கணவரும் என் தலை மீது கை வைத்து எனக்காக ஜெபித்து வந்தார்கள். IVF முறைக்கு நான் சம்மதித்து கையெழுத்து இடுவதற்கு முன் என்னை ஸ்கேன் செய்து பரிசோதிக்கும் போதுதான் நான் இயற்கையாகவே கர்ப்பம் தரித்து இருப்பது உறுதியானது. இயேசு என் கர்ப்ப காலம் முழுவதும் என்னுடன் இருந்து என்னை காத்து கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தந்தார். என் 7 வருட நிந்தையை நீக்கி இயற்கையாகவே எனக்கு கர்ப்பம் தரிக்க செய்து என் தலையை உயர்த்தின இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா இவ்வளோ? இன்றைக்கு நீங்கள் அது மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். வீட்டில் உள்ளவங்க அவங்களோட இணைந்து ஜெபிக்கணும். சரியா? இப்போது சகோதரர் டேனியல் சென்னை இவங்க என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். என் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சியை முடித்துவிட்டு ஆசிரியர் வேலைக்காக காத்திருந்தேன். வேலை தேடுறாங்க. கடந்த 2 வருடமாக 40க்கும் மேலான பள்ளிகளுக்கு இன்டர்வியூ சென்று வந்தேன். ஆனாலும் எந்த பள்ளியிலும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. சோர்ந்து போன நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் நான் கேட்ட சாட்சி எனக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தது. தன் ஆசிரியரிடமும் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய வாழ்வின் நன்மைகளை பெற்றுக்கொண்ட சாட்சியை கேட்டதிலிருந்து எனக்கும் இயேசு நான் செய்த எல்லா பாவங்களையும் நினைப்பூட்டினார். நல்லா கவனிங்க. கடவுள்ன்றவர் எப்படிப்பட்டவர் அதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். சும்மா நான் நம்புகிறேன், நம்ம நம்பிக்கை தான், அதனால் எதையும் எப்படி நம்பினாலும் அப்படி கிடையாது. சரியானதை நம்பணும். தவறானதை நம்பினா ஆசீர்வாதம் அல்ல, அது சாபமாய் மாறிவிடக்கூடும். கடவுள் என்கிறவர் யார்? அவருடைய சுபாவம் என்ன? அவருடைய குணம் என்ன? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ அவர் தேடுகிற நாமும் பரிசுத்தமாக இருக்கன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடியாது. அதனால் நம்முடைய பரிசுத்தத்திற்காக தன்னை சிலுவையிலே பலி கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்த வாழ்க்கை தருகிறார். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி வாழணும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறவர் தான் உண்மையான கடவுள். இங்கே பாருங்களேன், இந்த சகோதரர் 2 வருஷமாக வேலை தேடி கிடைக்கல. இப்போ ஆண்டவர் அவருடைய பாவத்தை நினைவூட்டினாராம். நான் படித்த காலத்தில் என்னுடைய ஆசிரியர்களை கேலி செய்து இருக்கிறேன். என்னுடைய தொந்தரவுக்கு பயந்தே ஒரு ஆசிரியர் வேலையை விட்டு சென்றிருக்கிறார். அப்போ என்ன மாதிரி படிக்கிற காலத்தில் பண்ணியிருக்கிறார் பாருங்களேன். டீச்சர்ஸ் எல்லாம் பரிகாசம் பண்ணுறது, கேலி பண்ணுறது. இவருடைய தொந்தரவு தாங்காமல் ஒரு டீச்சர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாராம். அப்போ பாருங்கள், இதையெல்லாம் இயேசு எனக்கு ஞாபகப்படுத்தினார். 4 மணி நேரம் ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டு அழுது இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டேன். சரிங்களா? அவர் பாவத்தை அறிக்கை செய்து முடிக்க 4 மணி நேரம் இருக்குது. ஆண்டவர் என்னை சந்திக்கும் போது ராத்திரி 9 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதிகாலை 4 மணி வரைக்கும் என்னுடைய குறைகள் தவறுகளை உணர்த்தி நான் அறிக்கையிட்டு அழுது ஜெபித்து அதிகாலை 4 மணிக்கு தான் ஆண்டவர் என்னை சந்தித்து அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தார். இந்த தம்பி பாருங்கள், 4 மணி நேரம் அழுது ஜெபிச்சிருக்கிறார். தன் பாவத்தை அறிக்கை செய்து ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டு அழுது இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டேன். நான் மனம் திரும்பின ஒரே வாரத்தில் எனக்கு ஒரு நல்ல பள்ளியில் வேலை கிடைத்து வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். என் தவறை எனக்கு காண்பித்து கொடுத்து என்னை மன்னித்து எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. இதுதாங்க கடவுள். கடவுளுடைய சுபாவம் என்ன? நம்முடைய தப்பை உணர்த்தி சரிப்படுத்தும். ஒரு நல்ல தகப்பன்னா என்ன செய்வான்? பிள்ளைகளுடைய தவறை சுட்டி காமி. தப்பு, தம் மகனை இதை செய்யாத, இப்படி நடக்கூடாது, இதெல்லாம் தவறு, இது வாழ்க்கையை பாதிக்கும் அப்படி சொல்லி சரிப்படுத்துகிறவர் தான் நல்ல தகப்பன். என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு நீ சம்பாதிக்கிறது கொஞ்சம் காசு கொடுத்துரு அப்படின்னு கேட்டால் நல்ல தகப்பனா அது? கடவுள் என்கிறவர் நம்முடைய தவறை சுட்டி காண்பித்து நம்ம உணர்த்தி மனம் திரும்ப வைக்கணும். இது தப்பு, நீ லஞ்சம் வாங்கிட்டு பணம் கொண்டு வந்து காணிக்கு எனக்கு வேண்டாம், இந்த காணிக்கு எடுத்துகிட்டு போ, இது லஞ்ச பணம், உண்மையாக உழைச்சி வந்ததில்லை, கொண்டு போ. நீ ஊழல் பண்ணி உன் மக்களுடைய பணத்தை சுருட்டி அதை எனக்கு கொண்டு வரையா, நான் பணம் வேண்டாம் அப்படி சொல்லணும். அவர் தான் கடவுள்.
என்ன வேணாலும் அமைதியாக இருப்போம், நீ செஞ்சுக்கிட்டே இரு, குடிக்கிறியா, வெறிக்கிறியா, விபச்சாரமான எல்லாம் பண்ணு, அப்போ பக்தி சாமி கும்பிட்டு போகிறோம். அது கடவுளாக இப்படி இருக்க முடியும்னு நீங்களே யோசிங்க. அப்போ நம்ம தான் யோசிக்கணும். நம்ம செல்ஃபோன் வாங்கினா எவ்வளோ யோசிக்கிறீங்க? இந்த செல்ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, இல்லை என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது எல்லாம் கேட்குறீங்கல்ல. ஒரு செல்ஃபோனுக்கே அவ்வளோன்னா நீங்கள் நம்பக்கூடிய கடவுளுங்கிற விஷயம் பெருது, அது உங்களுடைய எதிர்காலத்துக்குரியது. ஏமாந்து போயிடக்கூடாது. அப்போ நீங்கள் யோசிக்கணும், அதை பற்றி சிந்திக்கணும், பல கேள்வி கேட்கணும். இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இவர் கடவுளானால் எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? சும்மா முன்னோர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை. நீங்களாக யோசிக்கணும், நீங்களாக நிதானிக்கணும். மற்றதெல்லாம் நிதானிக்கிறீங்கல்ல, அப்போ அது மாதிரி யோசிக்கணும். பாருங்கள், கடவுள் என்கிறவர் நம்முடைய பாவத்தை உணர்த்தி நம்மை சரிப்படுத்துகிற ஒருவராக இருக்கணும். அவர் தான் மெய்யான ஒரு கடவுள். பாருங்கள், தன் டீச்சரை கேலி பண்ணதை கூட நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவத்தை அறிக்கையிட்டு சரி பண்ணுன்னு சொல்லி, இனிமேல் அவர் அந்த பாவத்தை செய்வாரா? இவர் தூரம் அழுது ஒப்பக்கூடி ஜெபிச்ச பிறகு இனிமேல் அப்படி யாரையும் பரிகாசம் பண்ணுவாரா? யோசித்து பாருங்கள். அதுதான் லைஃப் சேஞ்ச். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதுதான் கடவுள். தவறை உணர்த்தி மன்னித்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டார். உங்கள் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா? ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவை கூட நீங்கள் துக்கப்படுத்தி இருக்கலாம், அதனால உங்களுடைய வேலை ஆசீர்வாதம் தடைப்படலாம். நீங்கள் போய் ஒப்புரவாகி மன்னிப்பு கேளுங்க, சரிப்படுத்துங்க, அப்போ உடனே அற்புதம் நடக்கும். தாய் தகப்பனை கனம் பண்ணணும், அவங்கள துக்கப்படுத்தினா உங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்படும். அதனால் நீங்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். வேத வசனத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறார். சரி, இப்போது ஒரு 2 சாட்சியை நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரி வினிதா ஓட்டப்பிடாரம். பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு காரியம். கேன்சர்னால் கஷ்டப்படுறீங்களா? கேன்சர் கட்டி, அதில் தலையில் டியூமர்னு சொல்கிறாங்களா? கேன்சர் கட்டி, அவ்வளோதான் கேன்சர் வந்துட்டு அவ்வளோதான் கலங்குறீங்களா? இந்த சாட்சியை பாருங்கள். அந்த மகளுக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது தொடர்ந்து சகோதரி மோகனா, சென்னையிலிருந்து ஒரு சகோதரி. அவங்க டாக்டர்ஸ்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதம், 3 முறை கருச்சிதைவு ஏற்பட்டு போச்சு, அவ்வளோதான் நம்பிக்கை இழந்த நிலைமையில் இயேசு அவங்களை எப்படி ஆசீர்வதித்தார். நீங்கள் அந்த 2 சாட்சியை பாருங்கள். இயேசு எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர். அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய அனுபவம், அவங்க கடந்து போன கண்ணீரின் பாதை, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பலனாய் நன்மை. உங்கள்கிட்ட தான் ஆண்டு சொல்கிறார், என் மகனே, என் மகளே, துன்பத்தை கண்ட வருஷம், கண்ணீர், நிந்தை, அவமானம், இனி நன்மைகளை நீ காண்பாய். என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவங்க அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபித்தாங்க பாருங்கள். தேவன் அதை கனப்படுத்தினார். அவங்களுக்கு அவ்வளோ தேவை இருக்குது. குழந்தையில் நிந்தை அவமானத்துக்கு மத்தியிலும் தேசத்துக்காக ஜெபிச்சாங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? எங்கள் தெருவில் எத்தனையோ மக்கள், எவ்வளோ பக்தி உள்ள அன்பான மக்கள் இருக்கிறாங்கப்பா, அவங்கெல்லாம் கூட ரட்சிக்கப்படணும், அவங்களுக்காகலாம் நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, அவங்களுக்கும் உங்களை வெளிப்படுத்துங்க. உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் சந்திக்கிற மக்கள், சொந்தக்காரங்க, உறவுகள், நண்பர்கள், எத்தனை பேர் எவ்வளோ அன்பானவங்க இல்லை, உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு தெரியல, அந்த ஆண்டவர் கொடுக்குற பாவ மன்னிப்பு தெரியாது. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படணும், இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது ஒரு சமாதானம், தெய்வீக சமாதான சந்தோஷம். அது மாத்திரம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்துட்டால் மரணத்திற்கு பிறகு எனக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார், பரலோக பாக்கியம். அந்த நிச்சயம் அப்போ தான் வரும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாருக்காக ஜெபம் செய்யுங்க. நம்முடைய தேசம், நம்முடைய தமிழ்நாட்டில் பாருங்கள், முதலமைச்சர் ஆட்சிக்கு 1 வருஷம் கடந்து விட்டார். எவ்வளோ நன்மையான காரியங்களை தேவன் செய்ய கிருபை செய்திருக்கிறார். சமீபத்தில் காவல்துறை உயர் அதிகாரி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. கடந்த 1 வருஷத்தில் தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது. நேற்றுக்கு முந்தின நாள் நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குற்றங்கள் குறைந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி வந்தேன்னு நினைக்கிறீங்க? காவல்துறை மூலமாக தான், முதலமைச்சர் ஆட்சி மூலமாக தான் சொன்னாலும் அவங்கள பயன்படுத்தும்படிக்கு உங்கள் ஜெபத்தை வைத்து தான் கர்த்தர் செய்தார்.
நம்ம தானே ஜெபிச்சோம், தமிழ்நாட்டில் சமாதானம் இருக்கணும், குற்றங்கள் குறையணும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார்? காவல்துறையை பயன்படுத்துவார், நீதித்துறையை பயன்படுத்துவார், அரசியல்வாதிகளை பயன்படுத்துவார். ஒருவரை பயன்படுத்தி தான் தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றுவார். அதற்கு நம்ம ஜெபிக்கணும். அதனால தான் காவல்துறைக்காக ஜெபிங்கன்னு சொல்கிறோம், நீதித்துறைக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்போ தேவ நீதி வெளிப்பட்டு கொண்டே இருக்குதில்ல, யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு லாக்அப் டெத், அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வாலிபனுடைய மரணம், எவ்வளோ துயரமான செய்தியில். அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அப்போது ஒரு காவலர்கள், நம்முடைய நண்பர்கள், சிலர் செய்கிற தவறு எல்லா காவலர்களையும் வித்தியாசமாய் பார்க்க தோன்றுகிறது. அப்படி நினைக்காதபடி நம்ம ஜெபிக்கணும். அவங்களும் மனிதர்கள், அவங்களுக்கும் சில கோபதாபங்கள் வந்துடும். அது ராத்திரி பகலாக வேலை செய்கிறாங்க, அதான் பார்க்கணும். நம்ம அவங்க தவறு செய்கிறாங்களே பார்க்குறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? அவங்களுக்காக காவல்துறையில் வாரத்தில் ஒரு நாள் அவங்க ஒரு லீவு கிடைக்கணும், ஒரு ஓய்வு கிடைக்கணும். இல்லைன்னா அவங்களும் மனிதர்கள் தானே. அப்படிலாம் நினைத்து நம்ம ஜெபிக்கணும் எல்லா காரியத்திற்கு. அப்புறம் நம்முடைய தேசத்தில் அமைதி சமாதானம் உண்டாயிருக்கணும். மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, எந்த கலவரங்கள் சமாதானத்தை பாதிக்கிற காரியம் நடக்கக்கூடாது. நாங்கள் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? பொருளாத பிசாசு சாத்தான் ஒருவன் இருக்கிறான். அவன் சமாதானத்தை கெடுக்கிறவன். சமாதானத்தை கெடுக்க மத வெறியை தூண்டி விடுகிறவன், ஜாதி வெறியை தூண்டி விடுகிறவன். அதற்கு பின்னால் இருப்பது ஜாதி வெறியை தூண்டுகிற ஒரு பிசாசு, மத வெறியை தூண்டுகிற பிசாசு. ஆனால் பக்தி வேறு, கடவுள் பக்தி, கடவுள் பயம், அது ஒரு மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் உண்டாக்குகிற காரியம். ஆனால் இந்த வெறி என்பது அடுத்தவங்களை அடிக்கணும், கொல்லணும், தடுக்கணும், எங்கள் மதம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிலாம் நினச்சி செயல்படுறவங்க, பேசுகிறவங்க அது ஒரு ஆவி, ஒரு பிசாசனுடைய கிரியை. அதெல்லாம் முடக்கப்பட்டு நம்முடைய தேசத்தில் ஒரு அமைதி சமாதானம் உண்டாக ஜெபிக்கணும். ஒரு பக்கம் பாருங்கள், கேஸ் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. நடுத்தர சாதாரண மக்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி கொண்டே இருக்கிறோம் இல்லை? ரொம்ப பாதிப்பில் விலை, இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் நிறைய பாதிப்புகள் சந்தித்து கொண்டு இருக்கிற மக்கள் ஏராளம். அதனால் நம்ம ஜெபிக்கணும், இந்த நிலைமை மாறி எங்களுடைய தேசத்தில் எல்லா மக்களும் சுபிட்சமாய் வாழும்படி ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதற்கு தான் ஆண்டவர் ஒரு எழுப்புதல் அனுப்பணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வந்தால் தான் மற்ற ஆசீர்வாதங்கள் ஒரு தேசத்தில் உண்டாகும். அப்போ அதுக்கு ஜெபிக்கணும். ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வரணும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு எல்லாருடைய மனதில் கிரியை செய்யணும். அந்த குடும்பம் பார்த்திங்களா, இயேசு அறியாத குடும்பம். சொல்கிறாங்க, ஜெபிக்கலாம் தெரியாது, குடும்ப ஜெபம்லாம் என்னன்னு தெரியாது. இப்போ கற்றுக்கொண்டாங்க பாருங்கள். ஆண்டவர் உணர்த்துகிறார், ஆண்டவர் ஏவினார், இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்க சொன்னார். எவ்வளோ அழகாக அனுபவத்தை சொல்கிறாங்க. இதான் இயேசு நம்மக்கிட்ட பேசுகிற ஆண்டவர், உணர்த்துகிற ஆண்டவர், ஜெபிக்க சொல்லி கொடுக்குற ஆண்டவர். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இல்லாட்ட அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போது நம்ம நமக்காக ஜெபிக்கணும்ல, சுகத்துக்காக. ஓகே, அதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்முடைய இந்திய தேசம், அவங்கவுங்க மாநிலம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டுக்காக, கேரளா இருக்கிறவங்க கேரளாவுக்காக, கர்நாடகாவில் இருக்க கர்நாடகாவுக்காக, ஆந்திராவில் இருக்கிறவங்க ஆந்திராவுக்காக, அவங்கவுங்க மாநிலம், உங்களுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கணும், மந்திரிகளுக்காக ஜெபிக்கணும், அங்கே அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். எங்கள் மாநிலத்தில் இனி இந்த கொள்ள நோயினுடைய இந்த வாசனையே வரக்கூடாது. ஜூன் மாதத்தில் மறுபடியும் ஒரு அலை வருன்றாங்க. எங்கள் மாநிலத்துக்குள்ளே வரக்கூடாது, எங்கள் தேசத்துக்குள்ளே வரக்கூடாது. நாங்கள் தரப்பில் நின்று ஜெபிக்கிறோம். எல்லாம் போதும், இதுக்கு மேற்பட்ட பாடுகள் ஆண்டவரே நீர் இறக்க செய்யணும். எங்கள் மாநிலத்துக்குள்ளே இந்த கலவரங்கள், சமாதான கேடுகள் வரக்கூடாது. இந்த மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடாது. தீமைகள் ஒழியணும். அது மாதிரி நம்ம எல்லாம் கருத்தாக ஜெபிக்கணும். அதுக்கு எல்லாருக்குள்ள ரட்சிப்பு உண்டாகணும். இயேசுவை அறிந்து கொள்ளணும், சமாதானத்தின் தேவனை அறிந்து கொள்ளணும். அப்படின்னு முதலாவது ஒரு 2 நிமிடம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே வலதுகரம் உயர்த்தி, முதல்ல தேசத்துக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, தேசத்துக்காக ஜெபித்தோம், கர்த்தர் குழந்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார். 4 முறை பாதிப்பு, இப்போ அழகான குழந்தை, தேவதூதன் மாதிரி ஒரு குழந்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எங்களுடைய நாட்டுக்காக ஜெபிக்கிறேன், எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக, எங்கள் கேரளாவுக்காக, எங்கள் ஆந்திராவுக்காக, எங்கள் கர்நாடகாவுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் மாநிலத்தில், எங்கள் இந்தியா தேசத்தில் சமாதானம் காணப்படணும்ப்பா. எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கெடுக்கிற எந்த காரியமும் நடக்கக்கூடாது. ஜாதி வரியை தூண்டுகிற ஆவிகள் முடக்கப்படணும். மதவரியை தூண்டுகிற பிசாசின் வல்லமை அழிக்கப்படணும். சில
சுயநலவாதிகளால் எங்கள் நாடு துண்டாடப்படுகிற மக்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குகிற இந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படணும். நாங்கள் எல்லாருக்குள்ள ஒரு சமாதானம், அன்பு, ஐக்கியம் காணப்படணும். எங்கள் மாநிலம் ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். இன்னொரு கொள்ள நோயினுடைய அலை வரவே கூடாது. நாங்கள் மன்றாடுகிறோம். தேவனே, உம்முடைய முன்பாக நின்று இயேசுவே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் மாநிலத்தில் உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். மறுபடியும் ஒரு அலை வரக்கூடாது. இப்போதான் எங்கள் குழந்தைகள் மறுபடியும் படித்து எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பாதிப்பெல்லாம் வரக்கூடாது. நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேஸ் விலை ஏறிக்கிட்டே இருக்குது, பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. சாதாரண மக்கள் ரொம்ப கஷ்டப்படுகிற ஆண்டவரே, நீங்கள் இதில் தலையிடுவீராக, நீங்கள் அதில் கிரியை செய்வீராக. எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து நன்மையான மாற்றங்களை உண்டாக்கி தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆளுகிறவர்களுக்கு ஞானம் கொடுப்பீராக. தேசத்தை சரியாக ஆளுகை செய்து நடத்தக்கூடிய ஞானத்தையும் வழி நடத்துதலை தாரும். எங்களுடைய முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் அருளி செய்யும். நல்ல வழி நடத்துதலை தாரும். அவங்க நினைக்கிற நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் நிறைவேறட்டும், வாய்க்கட்டும், அப்படி ஆசீர்வதியும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மாநிலத்தில் நல்ல நிம்மதி, சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணும். அதற்காக எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஆண்டவரே, பாவத்தில் இந்த விடுதலை பெறணும். ஆண்டவரே, என் ஜன பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அதிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. தவறான நம்பிக்கைகளுக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கு என் ஜனங்கள் அடிமைப்பட்டு ஆண்டவரே வேதனையில் இருக்கிற என் ஜனத்தை சந்தியும், ரட்சியும். உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். மெய்யான சமாதானத்தை அருளி செய்யும். அவங்களுக்காக நீங்கள் சிலுவையிலே மரித்தீங்களே, ரத்தம் சிந்தினீங்களே, அதை நினைத்தருளுங்க. அதுக்காக ஜெபிக்கிறேங்க. தெருவில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், ஆசீர்வதிக்கப்படணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். அதற்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்தை ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்லா ஜெபிச்சிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கணும், சரியா? பார்த்தீங்களா, ஆண்டவர் கேன்சர் வியாதியை மறைய பண்ணிட்டார். 4 மாதம்தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னாங்க. மரணப்படுக்கை பாருங்கள், இயேசு தொட்டு குணமாக்கி இன்றைக்கி 7 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாய் வாழுகிற மகள். உங்களுடைய கேன்சர் வியாதி ஆண்டவர் மாற்றி விடுவார். கற்பத்தின் ஆசீர்வாதம் தருவார். தவறான பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை தருவார். எந்த நோயிலிருந்து விடுதலை? இப்போ முதல்ல எனக்கு சில அடிமைத்தனம் இருக்குது, பாவ அடிமைத்தனம், தப்புன்னு தெரிந்து விட முடியல அப்படின்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கி எனக்கு விடுதலை கொடுக்கட்டும். நீங்கள் தானே பரிகாரி, என் பாவத்துக்கு சாபத்துக்கு பரிகாரியாக இருக்கிற இயேசுவே, எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இனி இந்த மதுபானம் வேண்டாம், இந்த தவறான பழக்கம் வேண்டாம், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு ஜெபிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ, அவங்க மேலே கை வைத்து, இயேசுவே விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே வலி, வேதனை, பிரச்சனை, அந்த இடத்துல கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்குன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க மேலே கை வைத்து, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் கணவரை சுகமாக்குங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் தாத்தா பாட்டிக்கு சுகம் கொடுங்க. நீ குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு கணவன் மனைவி கை கோர்த்து, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும், நாங்கள் உமக்காக வளர்க்க எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் வளர்ப்போம், உமக்கு பிரியமாய் வளர்க்க எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு ஜெபிங்க. அதனால் கணவர் பக்கத்தில் இல்லையா, மனைவி ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் மாமியாரோ தாயாரோ இருந்தால் அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதனால் இப்போ நம்ம ஜெபிக்கலாம், நீங்கள் தான் ஜெபிக்கணும். 5 நிமிஷம் தான். எல்லா வாய் திறந்து, இயேசுவே என்னோடு பேசின ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் பாவத்தை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்க, குறைவுகளை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு பரிசுத்த வேணும், நானும் பரிசுத்தமாக வாழணும், இந்த தவறான காரியத்தெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம் அப்படி சொல்லுங்க. நீங்க மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் என் மனைவிக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் தாயாருக்கு சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. வாய் திறந்து
சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகம் சொல்லுங்க. இப்பொழுது பயத்தின் ஆவி விலகட்டும், தற்கொலை எண்ணம் மாறட்டும், தூக்கத்தை கெடுக்கிற ஆவி மறையட்டும், எங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவி விலகட்டும், எங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும், தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் வாய்க்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. திருமண தடைகள் நீங்கட்டும், வீடு கட்டுகிற தடைகள் மாறட்டும், பிசினஸ் தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவர் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிற உங்க மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்க ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிமிஷத்தில் இந்த ஒரு மாற்றம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பெற்றுக்கொண்டேன், நீ தந்து விட்டீர், நான் பெற்றுக்கொண்டேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். விசுவாசிங்க. விசுவாசத்தின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும். என் ஜெபத்தை இயேசு கேட்டார், எனக்கு அற்புதம் செய்து விட்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் துதித்து கொண்டே இருங்க, அற்புதம் நடப்பதை காண்பீங்க. சரி.